ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெனிஷ் அப்ரிஷியர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் தாத்தா வர்சஸ் சின்ஜின் நரஹாஷியை பற்றி தான். இந்த வீடியோவில் நம்ம அவங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் தாத்தா வர்மக்கலையை பண்ணுறாரு. நரகாஷி அக்கீரோ தற்காப்பு கலையை யூஸ் பண்ணுறாரு. இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் வே ஆஃப் லைஃப், நம்ம வாழ்வியல் முறை தான் மார்ஷல் ஆர்ட்ஸ். அவன் வாழ்க்கையில அவன் போராடி இருப்பான். அதுக்கு ஏத்தபடி அவனுக்கு உடம்பு அமைப்பை அவன் அமைச்சிருப்பான். அதுதான் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை பார்க்கும்போது நீங்க ஒரு வாழ்வியல் முறை, ஒரு பிலாசபியை நீங்க கண்டிப்பா பார்க்கணும், பார்ப்பீங்க. இந்த ரெண்டுமே கமல்ஹாசன் தான். இந்தியனை சங்கர் டைரக்ட் பண்றாரு. தசவதாரத்தை KS ரவிக்குமார் டைரக்ட் பண்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் தாத்தாவை பத்தியே பார்ப்போம். இந்தியன் தாத்தா வர்மக்கலையை யூஸ் பண்றாரு. பரமசிவன் தான் வர்மக்கலையை உருவாக்கி அதை அகத்தியர்கிட்ட சொல்லி கொடுத்து அகத்தியர் தான் இங்க பரப்புனாராத்து இருக்கு. இப்போ அகத்தியர் மூலியமா தான் சமஸ்கிருதம் சவுத் இந்தியா தமிழகத்துக்குள்ள அது வரதுக்கு முன்னாடியே இந்த சைட்ல உள்ளவங்க எல்லாம் வர்மத்தை பண்ணி தந்துருந்தாங்க. ஸோ வர்மத்தை யாரு கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு தெரியாது, கிளியராகவும் தெரியாது, மற்றபடி இல்லாட்டாலும் அது தெரியாது. வர்மக்கலை ஒரு மருத்துவம். இப்போ நான் கீழே விழுறேன், எனக்கு அடிபட்டு எனக்கு கை காலை தூக்க முடியாமல் போகுது. அந்த இடத்துல பிளட் ஃப்ளோவை ஏதோ ஒரு நர்வ் ஸ்டாப் பண்ணுது. அப்போ ஒரு வைத்தியர் வந்தாருன்னா அந்த பிளட் ஃப்ளோவை ரிலீஸ் பண்ணி விடுவார். எனக்கு உடம்பு திருப்பி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகணும்னு. இதுதான் வர்மம். ஒரு உடம்பு நல்ல சேல் அடையணும்னு அது லாக்காக இருக்கிற இடம், அது அடினால இருக்கலாம், இல்லை சாப்பாடுனால இருக்கலாம், அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒரு இடத்துல லாக்காய் இருக்கு. அதை வர்மம் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி வருவார். அது விரல் மூலியமாத்து அந்த உடம்பு திருப்பி நார்மலாட்டு சேலை அடையணும்னு. ஸோ ஒரு வைத்தியருக்கு தெரியும், இவனுக்கு இந்த இடத்துல அடிபட்டனால தான் இவனுக்கு உடம்பால நீங்க முடியல, அதை ரிலீஸ் பண்ணி விடணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அவருக்கு அந்த நாலேஜை வச்சு நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற உடம்புலையும் இந்த இடத்துல அடிபட்டா இவனுக்கு கை காலை தூக்க முடியாம நம்ம பண்ணிடலாம், இல்லாத உயிரையும் எடுத்துடலான்னு அவருக்கு தெரியும். அதுதான் வர்மக்கலை. இப்போ எங்க ஊர் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாமே டெக்கன் கலையில இந்த விஷயம்தான் ஃபுல்லாவே இருக்கும். நம்ம இந்தியன் தாத்தாக்க காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் ஒழுங்கா நடக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன குரூப்பை வச்சு அங்கங்க போய் இந்தியன் தாத்தா அட்டாக் பண்ணி இருப்பாரு. அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம், பிரிட்டிஷ் ஓரம் ஒழுங்கா செயல்படக்கூடாதுன்னு அங்கங்க போய் பிளாக் பண்ணி இருப்பாரு. அதாவது இந்தியன் தாத்தா அங்கங்க போய் அட்டாக் பண்ணி இருப்பாரு. இப்போ இதை நீங்க ஒரு மனுஷ உடம்ப ஒரு அரசியல் பாடி கூட கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும். சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் இந்தியா ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும்னு இந்தியன் தாத்தா நிறைய இடத்துல போய் லாக்கை எடுத்துட்டு இருப்பாரு. அதாவது நிறைய அதிகாரிங்க ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்க. அதனாலதான் இந்தியா முன்னேறாம அப்படியே இருக்கு. ஸோ இவங்கள நம்ம எடுத்துட்டோம்னா இந்தியா ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆயிரும்னு அவர் எல்லாத்தையுமே எடுத்து இருப்பாரு. பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும்போது ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அங்கங்க போய் லாக்கை போட்டு இருப்பாரு. அங்கெல்லாம் போய் அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த இந்தியன் கவர்மெண்ட் அந்த பறவை அந்த இடத்துல உள்ள லாக்கு, அந்த இடம்னு இல்லை, அப்படி அந்த லாக்கை இருக்க இடத்துல எடுத்து இருப்பாரு. இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியன் தாத்தாக்க பிலாசபி, இந்தியன் தாத்தாக்க வர்மக்கலை பிலாசபி. இப்போ நம்ம சின்ஜின் நரசாஷிக்க அக்கீடோவை பத்தி பார்ப்போம். அக்கீடோவை கண்டுபிடிச்ச ஆளு மோரிஹி உஷிபா. இவர் 1883 பிறக்கிறாரு. 1969 அவருக்கு 85 இயர்ஸ்ல இறக்குறாரு. இவர் பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு மாஸ்டர். இப்போ ஜூடோல இருந்துடா அக்கீடோ பிரியுது. ஜூடோல நீ உண்மையில சண்டை போறதுக்கு பயிற்சி இருப்ப. ஜூடோக்க மெயின் பயிற்சி பிடிச்சு தூக்கி இன்னொரு ஆளை அப்போனந்த எறிகிறது. ஸோ ஜூடோவும் அக்கிடோவும் சண்டை போட்டாங்கன்னா ஜூடோ தான் ஜெயிக்கும். ஏன்னா அக்கிடோவை நீங்க படிக்கிற மூலியமாட்டு நீங்க அந்த பிலாசபி சைடு போயிருவீங்க. ஜூடோவை நீங்க படிக்கிற மூலியமாட்டு நீங்க இந்த காம்படிஷன் அந்த மாதிரி தான் போவீங்க. ஸோ இவங்க இந்த ரெண்டு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ஒரே இடத்துல இருந்து வந்தாலும் ஜூடோவும் அக்கிரவும்
சண்டை போட்டாங்கன்னா வந்து ஜூடோ தான் வந்து ஜெயிக்கும். அமெரிக்கன்ஸ் வந்து ஜப்பானுக்கு மேல குண்டை போட்டு ஜெயிச்ச உடனே வந்து ஜப்பானுக்குள்ள வந்து போறாங்க. அவங்க போகும்போது வந்து அவங்க வந்து பார்க்காங்க. இந்த ஜாப்பனீஸ்ல வந்து இந்த செமராய் சண்டை, இந்த கராத்தே, இந்த மாதிரி நிறைய போர்க்கலை இருக்கனால தான் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து அந்த போர் குணத்தோட வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த கலையை எல்லாத்தையுமே வந்து ஸ்போர்ட்ஸ் மாதிரி வந்து ஆக்குறாங்க. அதுக்கு அந்த டெட்லி வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் மாதிரி இல்லை வுட் மாதிரி ஆக்கி வந்து அந்த மாதிரி வந்து பண்றாங்க. அந்த ஒரு இருள வந்து நாங்கள் ஃபிலாசபி சைடுன்னு பிரிஞ்சது தான் வந்து இந்த அக்கீடோ. அக்கீடோக்க ஃபிலாசபி வந்து என்னன்னா வந்து நம்மளுக்கு எதிரிக்க ஃபோர்ஸை அவனுக்கு ஃபோர்ஸை வந்து அவனுக்கு எதிராகவே வந்து திருப்புறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பஞ்ச் வந்து பண்ணுறேன். எனக்கு பஞ்சை வந்து எனக்கு ஷோல்டரும் எனக்கு ஆர்ம்ஸும் தான் வந்து ஜெனரேட் வந்து பண்ணுது. ஆனால் அந்த இம்பேக்ட் வந்து எனக்கு ஃபிஸ்ட்டு தான். ஸோ இந்த ஃபிஸ்ட்டு தான் வந்து அந்த இம்பேக்டை வந்து அப்சர்வ் வந்து பண்ணும். ஸோ ஒரு நல்ல டெக்னிக் தெரிஞ்சவன் வந்து கரெக்டான டைம் வந்து இந்த ஃபிஸ்ட்டை வந்து திருக்கித்தானா வந்து என் கை வந்து உடஞ்சிரும். இந்த அக்கீடோவை யூஸ் பண்ணி தான் வந்து நரசிங்கா வந்து ஃப்ளெச்சருக்கு காலும் கையில் உள்ள ஜாயிண்ட்ஸை வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் வந்து நரசிம்மா வந்து உடைப்பார். இப்போ ஃப்ளெச்சருக்கு உடம்புக்குள்ளே வந்து எல்லாமே வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் வெளியே போய் எல்லாரையுமே வந்து கொலை பண்ண வந்து தொடங்கினான். ஹிட்லருக்கு நாசி பறை வந்து இன்டர்னலி வந்து ரொம்ப நல்லா வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து வெளியே வந்து போக வந்து தொடங்கினாங்க. அதாவது இன்டர்னலி ப்ராப்ளம் கொடுக்குற எல்லாரையுமே வந்து கொன்னுட்டு இந்த பாடி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தான் வந்து அவங்க வந்து அதை வச்சு நாசி பறை வந்து வெளியே வந்து போச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அழிவாக வந்து ஆச்சு. ஸோ வந்து உள்ளே வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு வெளியே நீ இப்போ வந்து அளவுக்கு அதிகமாக வந்து ஆடித்தேனா வந்து நீயே வந்து கால் ஸ்லிப்பாகி வந்து கீழே வந்து விழுந்துருவ, ஒன்றை வந்து விழ வச்சிருவோம். அதுதான் வந்து அக்கீடோவோட ஃபிலாசபி. ஸோ இப்போ வந்து நம்ம 2 மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சு 2 ஃபிலாசபியை வந்து பார்த்தாச்சு. அதை சொல்லணும்னு தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஓகே ஒரியோன், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். திஸ் இஸ் ஜெனி ஷவி சைனிங் ஆஃப்.